அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இந்த நாளிலும் நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2 குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதிகாரம் 2. உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா தெரியும். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரம் 1ல அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு, பத்ம தீவில் சிறையிலே இருக்கிறதான யோவானுக்கு தரிசனமாகிறார். எப்படி தரிசனமாகிறார்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய், அவர் 7 நட்சத்திரங்களை தன் வலது கையில ஏந்தினவராக, அங்கே வெண்ணிறமான தலைமுடியோட கூட மார்பு கச்சைகளை கட்டி கொண்டவராக, உலைக்களத்தை போன்ற பாதங்களை கொண்டு, அங்கே அவர் பட்டயத்தை போல பேசுகிற வார்த்தையை கொண்டு அவருக்கு தரிசனமாகிறார். சோ இதுக்கான விளக்கத்தை அந்த அதிகாரம் 1ல கடைசியில அவர் கொடுக்கிறார். என்னன்னு சொன்னா, அந்த 7 குத்து விளக்குகள் எது அப்படின்னா 7 சபைகள். அந்த 7 குத்து விளக்கு என்ன லிட்டரலான மீனிங்னா 7 சபைகள். எந்த 7 சபைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துருக்கியில இருக்கிறதான 7 சபைகளை அவர் குறிப்பிடப்படுகிறது. எப்படி? எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியாத்ரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிகா சபை. இப்ப இத்தனை 7 பட்டணங்களில் இருக்கிற 7 சபைகளை இது குறிக்கிறது. சரிங்களா? இப்ப ஏன் ஆண்டவர் யோவானுக்கு இப்படி ஒரு தரிசனத்தை கொடுக்க வேண்டும்? இப்படிதான் தரிசனம் கொடுக்கிறார். நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படிதான் தரிசனம் கொடுக்கிறார் 7 பொன் குத்துலக்குள் மத்தியில. சரி, ஏன் இந்த காரியத்தை அப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, அந்த கையில் இருக்கிற 7 நட்சத்திரங்களுக்கான விளக்கம் என்னன்னா, அந்த 7 சபைகளுடைய தூதர்கள், தூதர்கள்னா தேவதூதர்கள் இல்ல, இது அந்த சபைக்கு பொறுப்பான பாஸ்டர்மார்களுக்கு அவர் எழுதுறார். அப்ப அந்த சபையில ஒரு காரியம் நடக்குது, அதுல நல்லதாக இருக்கட்டும், அங்கே நடக்கிற கெட்டதா இருக்கட்டும், அதுல யாருக்கு பொறுப்புன்னா, அந்த சபையிலே நடக்கிறதான பொறுப்பாக இருக்கிறதான மேய்ப்பர்களுக்கு தான் அதுக்குரிய அதிகாரம் உண்டு. அதுக்குரிய கான்சிக்வன்ஸும் அவங்களுக்கு தான். சரிங்களா? சோ அவர்கள் தான் அது பொறுப்பு. அந்த சபையில நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. நல்லது நடந்தாலும் அவர்கள் தான் பொறுப்பு, கெட்டது நடந்தாலும் அவங்க தான் பொறுப்பு. என்ன ஆண்டவர் என்ன பண்ண போறார்? அவங்க கிட்ட தான் கணக்கு வைக்கிறார் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ இங்க இந்த 7 சபைகளை குறித்தும் அவர் என்ன பண்றாரு? யோவானுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துறார். அந்த சபையிலே இருக்கிறதான திருத்தப்பட வேண்டிய சில விஷயங்களை குறித்து அங்கே யோவானுக்கு இந்த அதிகாரம் 2லே வெளிப்படுத்துறார். ஒவ்வொரு சபையிலும் ஒரு பிரச்சனை இருக்கு. சரிங்களா? அந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனைன்னா, அந்த பிரச்சனை சரி செய்தால் மட்டுமே அங்கே நித்திய ஜீவனிலே பிரகாசிக்க முடியும், அங்கே நித்திய ஜீவனிலே அங்கே நுழைய முடியும். அப்படிப்பட்டதான பிரச்சனைகள். சரிங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப சொல்ல போகிறதான சபையில இருக்கிற பிரச்சனைகள் நீங்க இண்டிவிஜுவலா நமக்குன்னு எடுக்கணும். அல்லேலூயா. எப்படி எடுக்கணும்? நமக்கு. ஆமென். இது எப்படி எடுக்கணும்? நமக்கு என்று நம்ம எடுக்க வேண்டும். இந்த சொல்ல போகிறதான பிரச்சனைகள், இங்க அந்த சபையிலே சொல்ல போகிறதான பிரச்சனைகள் எங்க வாழ்க்கையில இருக்கிறதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் அது களையப்பட வேண்டும். ஆமென். ஏன்னு சொன்னா, அப்படி களைந்தால்தான் எங்களுக்கு அங்கே நித்திய ஜீவனுக்குரிய வழிவாசல் திறக்கப்படும் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். ஆமென். அதனால இப்ப வரப்போகிறதான காரியங்களை நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சரிங்களா? நான் வாசிக்கிறேன். அதிகாரம் 2 வசனம் 1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, இந்த ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் ஆவியானவர் சொல்றேன் அப்படின்னு சொல்லல. தன்னை எப்படி பண்றார் பாருங்க, தன்னை வர்ணிக்கிறார். அவரே வர்ணிக்கிறார். இந்த முதல் எபேசு சபை எப்படி வர்ணிக்கிறாரு? 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலக்கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்றாரு. நீங்க அத நீங்க அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல வாசிக்கலாம்.
அவர் யார் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்படியே நீங்க வாசிச்சீங்கன்னா 18ஆம் வசனம் பாருங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தரிசனமா வருது. அவர் பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது எப்படி இருக்கிறார்? அவர் செத்தவனை போல விழுந்துடுறாரு. அவர் யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் செத்தவனை போல விழுந்தேன் அப்படின்னா அங்கே சொல்லப்படுகிறது. சரிங்களா? பாருங்க. ஓகே, அங்க பாருங்க 17வது வசனத்தை பாருங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவர் பார்த்தோன்னே விழுந்துடுறாரு. ஏன் பாருங்க, இந்த 12 அப்போஸ்தலர்கள்ல ரொம்பவும் முக்கியமானவர்கள் 3 பேரு. பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த 3 பேர்ல ரொம்ப முக்கியமானவர் யோவான். அவர் எப்பவுமே இயேசு கிறிஸ்து மார்பில் சாஞ்சிட்டு இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் இப்போ இயேசுவை பார்க்கும்போது எப்படி பண்றாரு? செத்தவனை போல விழுந்துறாரு. ஏன்னா அப்ப பார்த்தது மனுஷகுமாரனா பார்த்தாரு, உயிரோடு இருக்கும் பொழுது, அங்க பூமியில இருக்கிற பொழுது. ஆனால் இப்ப என்ன நடக்கிறது? அங்கே இப்போ தேவகுமாரனாக பரிசுத்த ஆவியின் ரூபத்துல அவங்க இப்ப காட்சி கொடுக்கிறாரு. சரிங்களா? அதனால இப்ப என்னன்றா அவருக்கு ஒரு பயம் வருது. ஐயோ, அப்போ இவ்வளவு நாள் நம்ம எப்படி பார்த்தோம்? நம்ம ஒரு மனுஷகுமாரனாக பார்த்தோம். ஆனால் இப்போ ஒரு தேவனாக நாங்க தரிசிக்கிறோமே அப்படின்ற ஒரு பயப்படுறாரு. சரிங்களா? அதனால அவர் செத்தவனை போல விழுங்குறதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க. சரி, இப்ப தன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? ஒவ்வொரு சபைக்கும் பாருங்களேன், அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ற விதத்தையே பாருங்க. எபேசு சபைக்கு நம்ம பார்த்துட்டோம். நம்ம என்னன்ட்டு 7 பொன் குத்துகளுக்கு மத்தியிலே உலாகி கொண்டிருக்கிறவர். அதே நீங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 2ஆம் அதிகாரங்கள்ல என்ன பாருங்க, எப்படி சொல்றாரு? நீ எழுத வேண்டியது என்னவெனில், யாருக்கு? சிமர்னா சபைக்கு சொல்றாரு. முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமான் சொல்லுகிறதாவது அப்படின்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நீங்க ஒவ்வொரு சபைக்கும் பாத்தீங்கன்னா அவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றதே வித்தியாசமா இருக்கும். நீங்க இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஒவ்வொரு சபைக்கும் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்பதை அங்கே நாங்கள் வாசிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அது நம்ம ஜெபம் பண்றதுக்கு அவரை மகிமைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவும். நிறைய பேர் ஜெபிக்கும் போது பாருங்க, வெறும் சோத்திரம் 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 சோத்திராண்டவரே 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 அவ்வளவுதான் ஜெபிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு என்னென்ன ஜெபிக்கிற போது எங்களுக்கு வசனங்கள் நாங்கள் தெரிஞ்சிருந்தால் இன்னும் ஜெபம் பண்றது ஈஸியா இருக்கு. ஏன் வசனங்களை தெரிஞ்சிருக்கணும்னா அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து எங்களுக்கு தெரிந்திருக்கிற போது அது நாங்க சொல்லி ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? இப்ப எப்படி அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அன்பானவர், இதை நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு மேல என்ன பண்றோம்? மற்ற அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்தை நாங்க சொல்லணும். அவர் எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக உயிர்த்தெழுந்தார், ஆமென், எங்களுக்காக பிதாவின் வலது பார்சல் என்று எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாங்க சொல்லி ஜெபம் பண்றோம். அப்ப இந்த வசனங்கள் அவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார் என்று நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அதே மாதிரி நீங்க 12ஆம் வசனம் பாருங்க. அதே 2ஆம் அதிகாரம் பெருகமு சபைக்கு தன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னு. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. இப்ப இந்த வசனங்களா நாம சொல்லி ஜெபிக்கணும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தொழுந்து பிழைத்தவருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். 7 பொன் குத்தலுக்கு மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். 7 நட்சத்திரங்களை தமது வலது கையில ஏந்தி கொண்டிருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். இதே 18வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அதே அதிகாரத்தை தியத்ரா சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துறார். எப்படி எழுதி கொடுத்தாரு பாருங்க. அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதகம் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அப்ப எப்படி சொல்லணும்? ஆண்டவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலமும் பாதங்களையும் உடைய தேவகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். நம்ம அல்லேலூயா. அதே போல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. சர்தை சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துறார். எப்படி எழுதிப்படுத்து பாருங்க. தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. ஆமென். அவரிடத்துல என்ன இருக்குது? 7 ஆவிகள், 7 நட்சத்திரங்கள். 7 நட்சத்திரங்கள் 7 சபையை குறிக்கிறது. 7 ஆவிகள் அங்கே பரிசுத்தாவினுடைய முக்கியமான ஊழியங்களை அது குறிப்பிடுகிறது. சரிங்களா? அது 7 ஆவிகள்ன்றது பரிசுத்தாவினுடைய எல்லா செயல்பாடுகளும் அந்த 7 ஆவிகளுக்குள்ளே அடக்கமாயிடுது. சரிங்களா? இப்ப எல்லாமே எங்களுக்கு சேர்ந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய எல்லா செயல்பாடுகளும் பரிசுத்த ஆவிக்குள்ள அடங்கி இருக்கிறது. சரிங்களா? அது 7 ஆவிகள், 7 முக்கியமான செயல்பாடுகள். அதே போல
இங்க 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. பிலதெல்பியா சபைக்கு தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாரு. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். பாருங்க, அவர் என்ன பண்றாரு? அவர் தனது கரத்துல என்ன வச்சிருக்கிறாரு? அவர் அங்கே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடையவர். நீங்க அது பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். மரித்து உயிர் தெழுந்த பிறகு பிசாசுக்குரிய எல்லா அதிகாரங்களும் இயேசுகிட்ட வந்துடுச்சு. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே அங்க பிசாசை வெற்றி சிறந்தார். ஆமென். அதனால அவர்கிட்டத்தில் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள்கள் இருக்கிறது. சோ அது எப்படி நம்ம ஜெபம் பண்ணோம்? பரிசுத்தம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆகிய தேவனே அப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். அதே போல அதிலே 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நம்ம பாருங்க, லவோதிகா சபைக்கு தன்னை எழுதுகிறார். எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அப்ப ஆமேன் அப்படின்னா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன். ஆதிக்கு அங்க ஆதியில அவர் எப்படி இருந்தார்? ஆதியிலே வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ யார் மூலியமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் அங்கே சிருஷ்டித்தார். ஆமென். அப்ப நாங்க ஆமேன் சொல்லும் பொழுது யாரை சொல்லுகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் குறிப்பிடுகிறோம். ஆமேன்னா அது இயேசுவை குறிக்கிறது. ஆமென். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிறவர். அப்ப சிருஷ்டிப்புக்கு அவரை அன்றி உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆமென். அப்போ அப்படி அங்கே வருஷம் சொல்ல. இப்ப இதெல்லாம் நம்ம ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் ஜெபம் செய்யும் பொழுது அவர் யார் என்பதை நாங்கள் இந்த வசனங்களை எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறது. நல்லா தெரியும் அவர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு இந்த வசனங்களை நன்றாக தியானம் செய்யுங்கள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதே போல 3ஆம் அதிகாரம் 1 வசனம், 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சோ நீங்க மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 7 வரும். அப்போ 7 சபைகளுக்கும் தன்னை அவர் நீங்க அவர் எப்படி யோவானுக்கு அங்கே தரிசனமானாரோ அதன்படி அங்கே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். சரி, ஓகே. இப்ப எந்தெந்த சபைகளுக்கு அங்க மறுபடியும் அந்த சபைகள் நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியாத்ரா சபை, சர்தை சபை, பிலதெல் சபை, லவோதிகா சபை. சரி, இப்ப முதலாவது நம்ம எபேசு சபை பார்ப்போம். முதலாவது அவர் எபேசு சபைக்கு தான் அவர் சொல்றாரு. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்றது அங்க ஆரம்பிக்கிறார். சரிங்களா? அது சபையை குறிச்சு நம்ம பார்ப்போம் என்ன பத்தி சொல்றாரு எபேசு சபையை குறிச்சு. 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உன் கிரியையிலும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டிருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். முதலாவது ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த சபையினுடைய அவங்க எப்படிலாம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டார்கள் என்பதை அங்க விவரிக்கிறார். முதலாவது, உன் கிரிகை என்ன, நீ எனக்காக உன்னுடைய கிரிகை என்ன, உன் பிரயாசம் என்ன, உன் பொறுமை என்ன. அப்ப தப்பா வர்றவங்களை நீ கரெக்டா சோதிச்சு இவங்க தப்பான ஆட்கள் நீங்க கண்டறிகிற விதங்கள். சரிங்களா? ஏன்னா இப்ப சபையில எல்லாரையும் விட்டுட முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த நாட்கள்ல நமக்கு டெலிபோனோ டிவியோ ரேடியோவோ எதுவுமே கிடையாது. அப்போ ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க அப்போஸ்தலன்னு சொல்லி வந்தாங்கன்னா எப்படி அவர்கள் உண்மையா அப்போஸ்தலர் தானா, அவர் பரிசுத்தாவை நடத்தப்படுகிறவர்கள் தானா, அவங்க வேதத்தை அறிந்தவர்கள் தானா என்பது பொறுத்துதான் அந்த சபையில அவங்கள பிரசங்கிக்க விட முடியும். அப்போ அவர்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. இப்போ இந்தியாவில இருந்து ஒருத்தர் வராங்க, ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தர் வராங்கன்னா கிளியரா தெரிஞ்சிடும் இவர் இன்னார் இவர் இந்த ஊழியங்க பாக்குறாரு, இவர் சரியான ஆளு, இவர் தவறான ஆளு அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அவர் வர்றதுக்கு முன்னாடி அவரை குறிச்சு தகவல் வந்துடும். சரிங்களா? ஆனா அந்த நாட்கள்ல அப்படி கிடையாது இல்லைங்களா?
அப்ப என்னன்னா ஒவ்வொரு இடங்களுக்கா ஒருத்தவங்க போயிட்டு நான் அப்போஸ்தலன், நான் வந்து போதகர், நான் வந்து ஒரு பிரசங்கியார், நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும்போது அப்ப என்ன பண்ணும், சபையில வந்து அவர்கள் பிரசங்கிக்க அனுமதிப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த சபை சோதித்தறிந்துதான் அவங்களை வந்து பிரசங்கிக்க விட்டுருக்கு. அப்ப அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். சோ அதெல்லாம் சொல்லிடுறாரு. நீ வந்து என் நாமத்தை நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டது அப்படிங்கிறாரு. அப்ப நீ எனக்காக ரொம்ப நீ வந்து பிரயாசப்பட்டிருக்கிற, உன் கிரிகளை காமிச்சிருக்கிற, உனக்கு பொறுமையா இருந்திருக்கிற எல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப என்ன இப்ப பிரச்சனை? இப்ப நல்லா இருந்தவங்க தான் இந்த சபை. ஆனாலும் இப்ப சொல்றாரு, ஆனாலும் 4வது வசனம் சொல்றாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறையுண்டு. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. சிஸ்டர் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, மத்தவங்க வாய்ஸ் எல்லாம் ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. யாருக்கு நம்ம எடுக்கணும்? இந்த வசனத்தை நமக்கென்று இதை நாங்கள் எடுக்கணும். நாங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பு, அந்த அன்புக்கு ஈடாக இப்பொழுது எங்களிடத்தில் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது தேவன் பேரிலே இருந்த அன்பு இப்பொழுது இருக்கிறதா? முதலிலே நாங்கள் வந்து சபைக்கு வந்த காலகட்டங்களில் கிறிஸ்துவுக்காக ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு பட்ட பிரயாசங்கள் இப்பொழுது இருக்கிறதா? இதான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. ஆதி இல்லைன்னா ஆரம்ப நாட்களிலே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே இருந்த அன்பு இப்பொழுது இருக்கிறதா? இதுதான் கேள்வி. இது எல்லாருக்கும் நம்ம கம்பேர் பண்ணலாம் தானே இல்லையா? எல்லாரும் கம்பேர் பண்ணலாம். இந்த வசனத்தை எல்லாருக்கும் சம்பந்தமானது இது. ஆமென். ஆகையால் இப்ப பாருங்க, இந்த எபேசு சபை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ஆரம்பத்துல தேவன் பேர்ல அன்பா இருந்த சபை. சரிங்களா? இந்த சபை எப்படி யாரால் உருவாக்கப்பட்டது? பவுலினால உருவாக்கப்பட்டது. நீங்க இது கிபி 60ல இருந்து 62க்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வெளிப்படுத்த விசேஷம் எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னா 95ல இருந்து 96க்குள்ள இருக்கலாம். கிட்டத்தட்ட 34, 35 ஆண்டுகளுக்கு பிறகு இது நடக்குது. இந்த சபை கட்டப்பட்டத்திலிருந்து ஒரு 30 to 35 வருஷத்துக்கு பிறகு இந்த நிருபம் வெளிப்படுத்த விஷயம் எழுதப்படுகிறது. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த சபை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரம், பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். பவுல் எழுதுறாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்தும் நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களிலே உங்களை நினைத்து தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆரம்ப காலகட்டம் சபை ஆரம்பிக்கப்பட்ட புதுசுல இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, இயேசு மேல இருந்த விசுவாசம் என்ன, பரிசுத்தவான்கள் மேல இருந்த அன்பு என்ன, அதை பார்த்து இவரே வந்து அதுக்காக ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, இப்ப பாருங்க, விசேஷமா வந்து நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்துல டேலண்டா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு வந்து நல்ல கீபோர்டு வாசிக்கிற திறமையை கொடுத்தீங்க. என் பிள்ளைக்கு வந்து நல்லா படிக்கிற படிப்பை கொடுத்தீங்க. என் பிள்ளைக்கு வந்து நல்லா பாடுற திறமையை கொடுத்துருக்கீங்க. என் பிள்ளைக்கு நல்லா பிரசங்கம் பண்ண திறமை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தாளந்துகளை, திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் இல்லையா? அப்படித்தான் பவுல் வந்து இந்த சபைக்கு நன்றி சொல்றார் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, இந்த சபை எப்படி இருக்குது, விசுவாசத்திலும் அன்பிலும் வந்து பிரமாதமா இருக்கிறாங்க இவங்க, அதுக்காக நான் வந்து நன்றி சொல்றேன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. அப்போ விசுவாசத்திலும் அன்பிலும் இவர்கள் சாட்சியுள்ள ஒரு சபையாக இருந்தவர்கள் ஒரு காலகட்டத்துல. அப்படி இருந்தவர்கள் 30-35 வருஷத்துக்கு பிறகு இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எப்படி இருக்கிறாங்க? ஆதியிலே கொண்டு இருந்த அன்பை விட்டா என்று குறையணும். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலியமாக இப்ப நிருபத்தை எழுதுறார். அல்லேலூயா. Hallelujah. Glory to Lord. ஆமென். ஆமென். ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? ஆரம்பிக்கப்பட்ட புதிலே, நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறின புதிலே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே, இயேசு ஏற்றுக்கொண்ட புதிதிலே நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படியே இன்னும் இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. அப்படி இருந்தா நம்ம ஆதி அன்பில இருக்கிறோம். அதை விட குறைஞ்சிருந்தா இந்த வசனத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆதியில இருந்த அன்பு இப்ப இருக்குதா? நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியும், நீங்க ஆதியில கொண்டிருந்த அன்பு இப்பவும் இருக்குதான்றது.
ஆமென். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே இன்னும் இருக்கிறீர்களா. இந்த சபை அப்படி இல்ல. ஆதியில இருந்த அன்புல இல்ல. மற்ற எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. இன்னும் கிரிகை இருக்கு, இன்னும் பிரயாசம் இருக்கு. ஆனா அந்த ஆதியில இருந்த அன்பு இல்ல. ஆமென். இது எப்படி இருக்குன்னா, இப்ப கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க திருமண பந்தத்துல. சரிங்களா? கணவன் மனைவி, இப்ப கணவனோ இல்ல மனைவியோ என்ன பண்றாங்க? எல்லா கடமையும் கணவன் அவருடைய கடமையை செய்றார், மனைவி அவங்களுடைய கடமை செய்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனைவி எல்லா குடும்பத்துல மனைவி எல்லா வேலைகளும் செய்யறாங்க. ஆனா கணவன் பேர்ல அன்பே இல்லை அப்படின்னா கணவனுக்கு சந்தோஷப்படுவாரா? குழுக்குழுன்னு இருக்கும் இல்லையா? சொல்லுங்களேன் ப்ளீஸ். கணவனுக்கு எப்படி இருக்கும்? கவலையா இருக்கும். கவலையாக இருக்கும். எஸ், ரொம்ப கவலையாக இருக்கும். அப்படிதான் பேசணும் சிஸ்டர், அப்படிதான் பேசணும். பேசும் போது அப்படிதான் பிரசங்கம் பண்றவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்டராக்ட் பண்ணணும். அதுக்குதான் நான் கேள்வி கேட்கிறேன். அப்போ தேங்க்யூ சிஸ்டர். அப்போ கணவனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கவலையா இருக்கும். மனைவி எல்லா வேலையும் செய்யறாங்க, குடும்ப வேலையெல்லாம் செய்யறாங்க. ஆனா கணவன் பேர்ல அன்பு இல்லை அப்படின்னும் போது கணவனுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அதே மாதிரி கணவனும் எல்லா வேலையும் குடும்பத்துடைய எல்லா வேலைகளும் செய்யறாரு. ஆனா மனைவி இடத்துல அன்பு இல்லைன்னு வைங்களேன், அடிப்படை உறவிலே சிக்கல் ஏற்பட்டு விடும். அப்போ நாம ஆண்டவருக்காக பிரயாசப்படுறோம், ஆண்டவருக்காக கிரியில பண்றோம்னு பேர் இருக்குதே தவிர ஆண்டவர் பேர்ல அன்பு இல்லைன்னு வைங்களேன், ஆண்டவர் எவ்வளவு கவலைப்படுவாரு. நம்ம ஒரு போதனையை ஏற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு சேவை செய்கிறதாக இருக்கட்டும், அதற்கு அடிப்படையே தேவ அன்புதான். தேவன் பேரில் இருக்கிற அன்புதான் அடிப்படையானது நாம் போதனைகளை ஏற்றுக்கொள்ளுறதும் சேவை செய்வதும். ஆமென். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டுல பாருங்க, 2 வசனம் தான் முக்கியமானது. 2 காரியம் தான் முக்கியமானது. மார்க் 12ஆம் அதிகாரம் 30ல இருந்து 31 வரை உள்ள வசனங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரம் 27வது வசனம், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ல இருந்து 40 உள்ள வரை வசனங்களை நம்ம வாசிச்சோம்னா 2 பிரதான கட்டளை தான் இருக்குது. என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதான் ஃபர்ஸ்ட். ஆமென். அதுபோல 2வது பிரதான கட்டளை என்ன? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய். 2 பிரதான கட்டளை தான். ரொம்ப பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. மற்ற எல்லா காரியங்களும் இந்த 2க்குள்ளதான் அடங்கிடுது. அப்ப ஃபர்ஸ்ட் பிரதான கட்டளை என்ன? தேவனிடத்துல அன்பு கூறுறது. ஆமென். அப்ப அந்த தேவனிடத்தில் அன்பு கூறுறது தான் நம்மளுடைய புதிய ஏற்பாட்ட பிரதானமான காரியம். அல்லேலூயா. அப்போ பிரதானமான காரியத்துல இருந்து நாம் விலகுகிற பொழுது அங்கே ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை கொண்டிருக்கிறாயா? அல்லேலூயா. ஈவன் பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல வாசித்து பாருங்கள். அங்கே சொல்கிறார், தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமென். சொல்றாரு, நீ அப்பாவையாவது அம்மாவையாவது மகனையாவது மகளையாவது என்னை விட அதிகமா நேசிச்சா நீ எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவர் குடும்பத்துக்குள்ள இருக்கிற அன்பை செலுத்துறதுலயே கொஞ்சம் ஜெலஸ் இருக்கிற ஆண்டவர். அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்து விடணும். நாங்கெல்லாம் ஆதி இருந்த அன்போட கூடவே தான் எங்களுக்கு போய்கொண்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், சீரியஸாவே அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் எதிர்பார்க்கிறார். ஆப்வியஸ்லி ரொம்ப சந்தோஷம். ஆதியில இருந்த அன்பை விட இன்னும் கூடுதல போனா சந்தோஷம். ஆனா இந்த எச்சரிப்பின் சத்தம் யாரு தெரியாம தான் இருந்தோம். ஆதியில என்ன அன்புன்னு தெரியாம தான் இருந்தோம். இப்பதான் அன்பு கூடிக்கொண்டு போது ஆண்டவரோட பயணம் பண்றோம். இன்னும் அதிகமா இருக்கிற நாட்களோட அதிகமாக கொண்டே செல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவருக்கு அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அவருக்கு தான் முதல் இடம். நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் ஒரு பிரேயருக்கு வர்றதுக்காக இல்ல ஒரு ஆண்டவர் காரியத்தை செய்யறதுக்கோ நம்ம என்ன பண்ண கூடாது, எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுக்கான விளக்கம் அதுதான். புருஷனையாவது பொண்டாட்டியாவது குடியாவது மகளையாவது சாட்டாத அப்படின்ற அவ்வளவுதான். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாரு? என்னை விட அவங்க மேல அன்பு வச்சா நீ எனக்கு பாத்திரம் இல்ல. ஃபர்ஸ்ட் என் வேலை, நான் என்ன நேசிக்கிறேன்னா எனக்கு முதல் இடம் கொடு. அவ்வளவுதான். ஆமென்.
அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது முதலாவது. சரிங்களா? அவங்க ஈவன் கோபிச்சுட்டா எரிச்சல் உள்ள தேவன் தானே. என்ன சிஸ்டர், அவங்க பிரச்சனை கொடுப்பாங்களே. யாரு அவங்களுக்கு நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும், என்ன அதாவது ஒரு மனைவியாக என் மேல் அன்பு கூறுறதோட முதல்ல ஆண்டவர் மேல் அன்பு கூறுங்க நீங்களும் சொல்லணும் தானே. ஆமென். விளங்குதுங்களா? அவருக்கு நீங்க அதை சொல்லாம இருந்தீங்கன்னா அது அவரு வந்து உங்க மேல மட்டும் அன்பு வச்சுட்டு இருப்பாரே. விளங்குதுங்களா? நீங்க இப்ப ஆண்டவர் மேல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா அவரும் வந்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இல்லையா? ஆமென். அந்த பாயிண்ட் அவருக்கு நீங்க சொல்லணும் இல்லையா? அப்படின்னும் போது உங்களை எப்படி கோச்சிப்பாரு? அவங்களுக்கு இப்படியான கூட்டங்கள் இல்லையே. அதான் அதுதான் சொல்லணும் நாங்க சிஸ்டர். சொல்லி கொடுக்கணும். இப்ப இப்ப என்ன சொல்றேன், இப்ப நான் அந்த நாட்கள்ல தான் கூட்டங்கள் இல்லை. இப்ப என்ன வீட்டுல இருந்தபடியே ஜூம்ல வர்றது எவ்வளவு இலகுவா இருக்குது எங்களுக்கு. அப்ப ஒரு அதானே. கூட்டத்துக்கு போறதுன்றது எவ்வளவு கஷ்டம் சொல்றேன் நான். எவ்வளவு ஆமா. இடங்களுக்கு போகணும் கொள்ளணும் லிட்டரலா போயிட்டு உண்மையான தெரிஞ்சு அப்படி இருந்த போதுதான் நிறைய பக்தி விருத்தி அடைஞ்சதுதான் சொல்றேன். இப்ப ஆமா. கொஞ்சம் குறைவாதான் இருக்குது. Yeah. ஏன்னா நிறைய ஜப கூட்டங்கள்ல வந்து உண்மையா லிசன் பண்றாங்களான்னே கூட தெரிய மாட்டேங்குது. Yeah. ஈவன் அது வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு லேசினஸ் வந்துடும். சரிங்களா? எனிவே சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ ஆதி அன்பு, அந்த அன்பு தான் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது. சரிங்களா? அது அதனாலதான் இந்த எபேசு சபை ஆரம்பிக்கப்பட்ட புதிதிலே ரொம்ப அன்புள்ள ஒரு சபையாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த ஆதியில அன்புல குறைஞ்சி போச்சு. சோ அந்த அன்பு அப்படிங்கறதுதான் பிரதானம். பிரதான கட்டளைகள்ல முதல் கட்டளை அதுதான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் உன் தகப்பனையாவது தாயாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல அப்படின்றார். ஈவன் சில வசனங்களை கூட நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண விரும்புறேன். இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32ல இருந்து 35க்குள்ள யாராவது ஒருத்தர் வாசிங்க பிளீஸ். அப்ப அது கொஞ்சம் தெரியும். அது அந்த வசனம் என்ன எங்களுக்கு சொல்லுகிறது என்று சொன்னா, துணையின் அன்பை விட தேவனுடைய அன்பு அதிகமா இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்க பவுல் எழுதுகிறார். ஆமென். 7ஆம் அதிகாரம் 32ல இருந்து 35க்குள்ள வரைக்குள்ள வசனம் வாசிங்க. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவன் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே தகுதியா இருக்க வேண்டும் என்றும். ஆமென். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா மனுஷி புள்ளிகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை போயிடும். ஆண்டவர் மேல வந்து இதுவாயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, கல்யாணம் கட்டாம ஆண்டவர் மேல அன்பா இருங்கன்ற அந்த அடிப்புல சொல்றேன். ஆனால் அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களை கண்ணில் அகப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லாமல். அதுலயும் ஒரு இடத்துல சொல்றாரு, வேகுவதை காட்டிலும் விவேகம் பண்ணுவது நலம்னு சொல்றாரு. அப்போ கல்யாணம் பண்ணாம ஊழியம் செய்ய முடியும் பண்ணவங்க மட்டும்தான் ஊழியம் செய்யணும், எல்லாரும் செய்ய முடியாது. அது முடியாதுன்றவங்க திருமணம் செய்து விடுறாங்க. சரிங்களா? அதுதான் வசனம் அங்கே சொல்ல. இப்ப இந்த வசனங்கள் எங்களுக்கு என்ன குறிக்குதுன்னா, தேவனுடைய அன்பு ரொம்ப பிரதானம்ன்றது அது எங்களுக்கு அங்க வெளிப்படுத்துது. சரிங்களா? இப்ப இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 13:3 பாருங்க. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஈவன் நம்ம ரத்த சாட்சியா மறிக்கிறவர்களாக இருந்தால் கூட சரி, அன்பு இல்லாமல் இருந்தால் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமென். யாரிடத்தில் இல்ல, தேவனிடத்துல. தேவனிடத்தில் உண்மையாக அன்பு இருக்கிறவன் என்ன அடையாளம்? பக்கத்துல இருக்கிற சகோதரனிடத்துல அன்பா இருக்கும், அதான் அடையாளம்.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமென். 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 அங்க ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறவன்னு சொல்றவன் பக்கத்துல இருக்கிற சகோதரனிடத்துல இல்லைன்னு சொன்னா அவன் ஆண்டவரிடத்துல அன்பா அன்பு இருக்குன்னு சொல்றது இருக்கிறவன். பொய். ம். அதான் கான்செப்ட். ஏன்னா கண்ணுக்கு தெரிகிற சகோதரனை நேசிக்க முடியாதவர்கள் எப்படி கண்ணுக்கு தெரிந்த கண் கண்ட சகோதரன் தேவனிடத்தில் தெரியாத அன்பு காரணமே அன்பாக இருக்க முடியாது. சரியா? அப்போ ஆண்டவர் ரொம்ப சேசில. அப்போ இந்த எபேசு சபை அங்கே சபை துவங்கப்பட்ட போது இருந்த அன்புக்கு மறுபடியும் வரணும் அப்படிங்கறத அங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? அப்போ இப்போ அன்பா இல்லைன்னா இயேசு சாட்சியா கூட நம்ம தொடர முடியாது. அன்புதான் பிரதானம் இல்லையா? அப்ப அந்த தேவ அன்பு யாரிடத்தில் இருக்குதோ அந்த அன்பு தான் மனித அன்புக்கும் அது அடிப்படையாக இருக்கும். சகோதரருக்கு அன்புக்கும் அது அடிப்படையாக இருக்கும். சகோதர அன்புகிட்ட அன்பா இருக்கிறதுனால அது தேவ அன்பு வர்றது இல்ல. தேவ அன்பு ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கிற பட்சம் சகோதர அன்பு தானா வந்து. அல்லேலூயா. அப்போ மத்தேயு 5:15 சொல்லுது பாருங்க, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்போது வீட்டுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்ப அன்பா இருக்கிற மனுஷனை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப கனி உள்ளவர்களை அவரவர்கள் கனியினால அறியலாம். அந்த கனியில பிரதான அன்பு. சரி, இப்போ பாருங்க, ஈவன் அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்றும் ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. சோ அதனை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சகோதரனிடத்துல ஒருத்தன் அன்பா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவன் உண்மையிலேயே தேவனிடத்தில் அன்பா இல்லைன்னு அர்த்தம். சொல்லிப்பாங்க, ஆனா ஐயோ நான் ஆண்டவர் உயிருக்குயிரா நேசிக்கிறேன். உயிருக்குயிரா நேசிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? கண்ணில் காணுகிற சகோதரிடத்தில் அன்பா இருப்பாரு. அப்போ அதே போல யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் விட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்துட்டாரு. தேவன் எப்படி எங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்ம பிரதியுபகாரம் தான் செய்யறோம், வேற ஒண்ணுமே இல்ல. அவர் ஏற்கனவே காட்டிட்டார் அன்பு. கொடுக்கப்பட்டது. ஓகே, யாரோட சத்தம் வருது. ஓகே, குமாரன் எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதுதான் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டதுக்கும் பெரிய ஆதாரம். அதனாலதான் ஆண்டவர் எங்களிடத்துல இப்ப என்ன எதிர்பார்க்கிறார்? அன்பா இருக்கும்படிக்கு எதிர்பார்க்கிறார். சிஸ்டர்ஸ் யாருல ஒரு கரகரன்னு சத்தம் வருது. டெபோரா சிஸ்டர் மியூட் போட்டு. டெபோரா போட்டா இல்ல சத்தம் கூட வருது. இந்தியால இருந்து டெபோரா சிஸ்டர் மியூட் போடுங்கம்மா, நான் போட எடுக்குவா போல. டெபோரா சிஸ்டர் மியூட் போடுங்கம்மா. ஓகே, கரபரவர்னு சத்தம் வருது. எங்க நான் கவனி. ஓகே ஓகே, thank you. இத்திரியா போய்டாங்க. ஓகே ஓகே, இல்ல பாப்பா ஹோஸ்ட் வச்சு போட முடியும்னா போடுங்க. உங்களை எல்லாருக்கும் போட்டுருக்கோம், ஒருக்க ட்ரை பண்ணுங்க. டெபோராமா ஒருக்க மியூட் போடுங்கம்மா. நாய்க்குள்ள சரியா வரல. டெபோரா ராயேஸ்வரி சிஸ்டர் இருங்க சிஸ்டர், நான் போட்டு போறேன். மியூட் வருதா? நான் போட்டாலும் அவ திருப்பி அன்மியூட் பண்றா தெரியாம. அப்படியா? போட்டிருக்கிறேன், அன்மியூட் பண்ணாம இருங்கம்மா. திருப்பியும் அன்மியூட் பண்ணி இருக்கிறேன். ஓகே ஓகே சிஸ்டர், பிளாக் ஆயிடுச்சா? சரி, இது ஆயிடுச்சு. ஓகே, நாய்க்குள்ளைக்கு. சரி, இப்போ கிளியர். சோ இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அங்க மறுபடியும் நாங்க அந்த ரெவலேஷனுக்கு போவோம். இப்ப அந்த எபேசு சபைக்கு என்ன இருந்தது? எபேசு சபை ஆதியிலே அன்பா இருந்த சபை. இப்ப ஆதி அன்பிலிருந்து அவர்கள் விலகி விட்டிருந்தார்கள். அது ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகைகளை செய்வாயாக. ஆமென். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம ஆண்டவருக்காக என்னென்ன கிரிகளை செய்தோமோ அந்த அன்பின் நிமித்தம் அதை மறுபடியும் அங்க செய்ய சொல்றாரு ஆண்டவர். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன். ஊழியத்தை பறிச்சுக்குவன்னு சொல்றாரு. இந்த சபையினுடைய அங்க பாருங்க, அந்த தூதனுக்கு யார் அந்த சபைக்கு பொறுப்பானவர் சொல்றாரு, இந்த சபை உன்னால் தான் நடத்தப்படுகிறது.
இங்க இது ஆரம்பத்துல யார் நடத்த பவுல் நடத்தினாரு, பவுலுக்கு பிறகு திமோத்தியை நடத்தினாரு. சரிங்களா, பொறுப்பா இருந்தெல்லாம் நடத்தினாங்க. அப்போ அதுக்கு பிறகு இப்ப இந்த 90ல எல்லாம் யார் நடத்தினாங்கன்னு தெரியல. அந்த பொறுப்பானவர்களுக்கு அங்க ஆண்டவர் எழுதுகிறார். அப்ப அந்த சபை மறுபடியுமாக தேவனுடைய ஆதி அன்புக்கு திரும்பி அந்த ஆதியில செய்த கிரிகளை மறுபடியுமா செய்யணும் அப்படின்னுட்டு அந்த காரியத்தை சொல்றாரு. இல்லைன்னா இந்த உன்னுடைய ஊழியத்தை நான் பறித்துக் கொள்வேன், உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றாரு. சரிங்களா, அதனால ஆண்டவர் சொல்லுகிற போது மனம் திரும்பலன்னு சொன்னா ஆண்டவர் அங்க என்னது சிக்ஷைகளை உண்டு பண்ணுவார். சரிங்களா, சோதனை அல்ல சிக்ஷை. அப்ப அந்த சிக்ஷை எங்க மனம் திரும்புகிற பட்சத்திலே அது எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா, ஆண்டவரிடத்துல நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிட்டோம்னா ஆண்டவரிடத்துல மன்னிப்பு உண்டு, அதற்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆமென். அப்போ இந்த சபை அப்படி மறுபடியும் திரும்பணும் ஆதி அன்புக்கு என்பதுதான் அவருடைய இதுவா இருக்கு. நான் வெறுக்கிற நிக்கோலஸ்தாய் மதஸ்தரின் கிரிகளும் நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. மத்த மதத்துல இருக்கிற காரியங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கிறது நிக்கோலாய்ஸ். அப்போ வேற ஒரு மதத்துல இருக்கிற செயல்பாடுகள்லாம் இந்த சபை வெறுக்கிற ஒரு சபையாக இருக்கிறது. சரிங்களா, அப்போ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் பாருங்க, அந்த சபை செய்கிற நல்ல விஷயத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. எல்லா நல்ல விஷயத்தையும் சொல்றாரு. நீ அந்த நிக்கோலஸ் மற்ற மதத்தினுடைய கிரிகளை நீ வெறுக்கிற, உன் கிரிகள் எனக்கு தெரியும், உன் பிரயாசம் எனக்கு தெரியும், உன் பொறுமை எனக்கு தெரியும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் சொல்றத நீ சோதித்து அறிகிற அதுவும் தெரியும், நீ சகிக்க கூடாமல் இருக்கிறது தெரியும், என் நாமத்தின் நிமித்தம் இளையப்படையாமல் இருக்கிறது தெரியும், என் நாமத்தின் நிமித்தம் நீ பிரயாசப்பட்டது எனக்கு தெரியும். அதெல்லாம் நல்ல பாயிண்ட் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. சரிங்களா, ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கிற தெய்வம். சில பேர் வெறும் குற்றச்சாட்டுக்கு மட்டும் தான் வைப்பாங்க, நீ இதை பண்ற அதை பண்றன்ட்டு. ஆனா ஆண்டவர் பாருங்க நல்லது எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு நீ இந்த தப்புல இருக்கிற, நீ மனம் திரும்பு அப்படின்ற. ஆமென். அப்போ அப்படி செய்தால் இந்த 7 சபைகளை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு சபைக்கும் எப்படி அறிமுகப்படுத்துறார் தன்னை அப்படின்னு பார்த்தோம். அதே போல ஒவ்வொரு சபையும் அங்கே மனம் திரும்புகிற போது அங்கே நித்திய ஜீவன்ல அவருக்குரிய அங்கே பலன் என்ன அப்படிங்கறதையும் சொல்றாரு. உதாரணத்துக்கு இந்த சபை சொல்றாரு பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கு குடிப்பேன் என்று எழுது. அப்ப என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? யாரு ஜெயங்கொள்ளுகிறவர்கள்? ஜெயங்கொள்ளுகிறவர்கள் யாருன்னு சொன்னா பரலோகத்துக்குள்ள நுழைகிறவர்கள் தான் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். அவர்கள் என்ன? உலகத்தை ஜெயம் கொண்டவர்கள், பாவத்தை ஜெயம் கொண்டவர்கள், பிசாசின் வல்லமைக்கு ஜெயம் கொண்டவர்கள். ஆமென். இப்படி இந்த காரியத்திலே அவர் சொல்லுகிறதான அந்த ஆண்டவர் வேணான்னு சொல்ற காரியத்திலே ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஓகே, அப்ப ஆதி அன்புக்கு திரும்பினவர்கள் தான் அந்த ஜெயம் கொண்டவர்கள். அப்ப அப்படி கொண்டவர்கள் என்ன பண்றாரு? அங்கே பரலோகத்துல என்ன பண்றாரு? ஜீவ விருட்சகத்தின் கனியை கொடுக்கிறார். இது எந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க நாங்க பார்த்தோம்? ஆதியாகமத்துல பார்க்கலாம். ஆதியாகமத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? இதை புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை அவர்கள் புசித்து விடுகிறார்கள். யாரு? ஆதாமும் ஏவாளும். அது என்ன கனி? யாருக்காவது தெரியுமா அது என்ன கனின்ட்டு? அறியத்தக்கதான கனி. சரிங்களா, அது சாப்பிட்டா நல்லது கெட்டது தெரிஞ்சிடும். அப்போ பிரமாணத்தை மீறி ஆண்டவருடைய கட்டளையை மீறி அதை சாப்பிட்டபடினால பாவம் பிரவேசித்தது. ஆனா அந்த தோட்டத்துல, ஏதேன் தோட்டத்துல என்ன இருந்தது? ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. அவர்கள் அது வரைக்கும் அவங்க புசிக்கவே இல்லை. சரிங்களா, அப்ப அது வரைக்கும் அந்த புசிக்காத கனி பாவம் செய்த பிறகு அதை சாப்பிட்டு விடுவார்களோ என்று கருதிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை துரத்தி விடுகிறார். ஜீவ விருட்சத்தின் அதை சாப்பிட்டா உயிரோட இருக்கிறாங்க என்றென்றைக்கும். அப்படி இருக்க கூடாது, ஏன்னா பாவம் வந்துடுச்சு. ஒரு இதுவா ஒரு ஃபன்னா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வரம் கேட்டானா. என்ன வரன்ட்டு? பூமியில இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு சாகா வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டானா. ஆண்டவர் ஒரு அடி கேட்டா, சும்மா ஒரு ஃபண்ணுக்கு தான் இந்த கதை. மறுபடியும் நல்லா யோசிச்சுக்கினாராம். இல்ல நான் யோசிச்சுட்டேன், என்ன வேணும்? சாகா வரம். சரி ஓகேன்ட்டாராம். அப்போ இவன் என்னாச்சான், வயசு அப்போ 20 வயசுல கேட்டிருக்கிறான். அப்ப 20 ஆச்சு, 30 ஆச்சு, 40 ஆச்சு, 50 ஆச்சு, 60 ஆச்சு. மெல்ல மெல்ல முதுமை வந்தது. மெல்ல மெல்ல முதுமை வருது, வியாதி வருது, பலவீனப்பட்டு போறான், படுத்த படுக்கையாடுறான். ஆனா அவன் என்ன கேட்டுட்டான்? அவன் சாகா வரம். இப்ப படுத்த படுக்கையா இருக்கான் பாருங்க. நீங்க சாக கிடக்குற அளவுக்கு படுத்த படுக்கையா இருக்கான்னா அவன் என்ன கேட்பாங்க பொதுவா? ஆண்டவரே நான் எப்ப நான் எடுத்துக்கொள்ள போறேன், எப்ப எனக்கு மரணம் வரும், நான் எப்ப சாக போறேன், எப்போ உம்மிடத்துல வரப்போறோம் அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா அந்தவருடைய வேதனையை அனுபவிக்க விரும்ப மாட்டார்.
ஆனா அவன் என்ன கேட்டுட்டான், சாகா வரம் கேட்டுட்டான். சரிங்களா? அப்ப இது ஒரு காமெடி தான். ஆனால் அது எப்படி அப்படி உண்மையாகவே அவன் சாகாமல் இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் எவ்வளவு ஒரு ஒரு வருத்தக்குரிய வருஷமோ, அந்த வருத்தக்குரிய விஷயம் தான் அங்கே ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தாலும் அந்த ஒரு வருத்தமான விஷயம் தான் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா பாவத்தோடயே அவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருந்தான்னா ரொம்ப வேதனை. சாபத்தோடயே இருந்திருப்பான், பாவத்தோடயே இருந்திருப்பான். விளங்குதுங்களா? வியாதியோடயே இருந்திருப்பான். அப்ப அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, அங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து அங்கே சுடரொளி வீசுகிற பட்டயத்தை கொண்டு தேவதூதர்கள் கொண்டு விரட்டி விட்டுறாரு. ஆனா அந்த கனியை இப்ப கொடுக்குறன்றாரு. அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனி, அதை சாப்பிட்டா என்றென்றைக்கு உயிரோடு இருப்பார். ஆமென். அப்ப நாங்க பரதேசிக்கு அங்க போகிற பொழுது அங்க என்ன சாப்பிட போகிறோம்? ஜீவ விருட்சத்தின் கனி. பரலோகத்துக்கு நுழையும் போது இது எல்லாரும் கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அங்க நீங்க வாசிங்கன்னா அங்க பரலோகத்துல என்ன கொடுக்கப்பட போகிறது என்ற காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறார் என்ற காரியம் எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். சோ இன்றைக்கு இதோட நிப்பாட்டி கொள்வோம். சோ அடுத்த வாரத்துல இன்னும் டீப்பா அடுத்தடுத்த சபையில குறிச்சு பார்ப்போம். இப்போ எபேசு சபை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆதி அன்பில திரும்பணும்னு எதிர்பார்க்கிறார். அப்படி அவங்க மனம் திரும்பி மறுபடியும் திரும்பினாங்கன்னா அங்கே பரதேசில ஜீவ விருட்சத்தின் கனி. திரும்பலன்னா என்ன சொல்றாரு? அங்க திரும்பவில்லை என்று சொன்னால் அங்கே ஊழியம் எடுக்கப்பட்டு போகும். ஆப்வியஸ்லி அவங்க போக முடியாது. ஆமென். அதனால இன்றைக்கு எல்லாருக்குமான எச்சரிப்பு சத்தம் தான் இந்த 22 பேருக்கும். ஆதியிலே கொண்டிருந்த கிரிகளை நாம் மறுபடியும் செய்ய வேண்டும். ஆதி அன்புக்கு திரும்ப வேண்டும். நீங்க ஆதி அன்பை விட அதிகமா இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப சொல்றது ஆதி அன்பை விட குறைந்து போனவர்களுக்கு தேவன் பேசுறான். எல்லாரிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியான அது உங்களுக்கு இப்ப பேசி கொண்டிருப்பார். நான் எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இதோட போறோம். நம்ம 7 வசனங்கள் தான். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.